வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன பிளாட் நம்பர் 69 அப்படின்ற ஒரு இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸோட பொன்னன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோல எந்த ஒரு தவறான காட்சிகளும் சொல்லப்படாது. எல்லா சீனையும் கட் பண்ணிட்டு என்ன கதையோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த சீரிஸ் குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே மும்பைல இருக்க ஒரு பிளாட்டை தான் காட்டுறாங்க. அந்த பிளாட்டோட நம்பர் தான் 69. இந்த பிளாட்குள்ள ரெண்டு பொண்ணுங்க வர மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர். இதுல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின், இன்னொன்னு அவங்களோட அக்கா. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்காங்க. அதனால அவங்க சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால ரொம்ப ஆர்வத்துல அந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அக்கா காரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள சிட்டில ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பழசுதான். தங்கச்சிக்காரி இந்த மாதிரி சிட்டி நான் எப்ப பாப்பன்ட்டு இருந்துச்சு, அதோட உன பிளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இதெல்லாம் நடி சந்தோஷம், போக போக பாரு உனக்கு வேற வேற சந்தோஷத்தை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. சரி போய் குளிச்சுட்டு வா, அதுக்கு அடுத்து நான் வந்து இந்த இடத்துல சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த இடத்துல உனக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம கூட கிடையாது, நான் தான் இந்த இடத்துல இருக்கன்றனால உனக்கு எல்லா ஃப்ரீடமும் தரேன் அப்படின்ற மாதிரி அக்கா காரி சொல்றா. சரிக்கா ஈவினிங் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, ஈவினிங் நம்ம எங்கேயும் போல இந்த வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி வைக்க போறோம். என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, சேர்ந்து நம்ம மஜா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரிக்கா இந்த வீட்டை சுத்தி காட்டு, அதுக்கு அடுத்து நான் போய் குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரிட்டு அக்கா காரிக்கு என்ன பண்றா, இது தாண்டி பாத்ரூம், இங்க தாண்டி குளிக்கணும், இதாண்டி கிச்சன், இங்க தான் சமைக்கணும், இதாண்டி டைனிங் ரூம், இங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையா அக்கா காரி வெளில போறா. அக்கா காரி வெளில போனக்கு அடுத்தது தங்கச்சி காரி பாத்ரூம்ல போயிட்டு குளிக்க போறா. சோ இந்த பொண்ணு குளிச்சிட்டு முடிச்சிட்டு அடுத்து ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, இந்த கலர் சரி கிடையாது, இந்த சைஸ் எனக்கு பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்தி பார்த்துட்டு ஒரே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டா. அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா அக்கா காரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலந்துருக்காங்க. அந்த இடத்துல தான் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோனை பார்த்துட்டு, ஏ சின்ன பொண்ணு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பார்ட்டிக்குலாம் நீ வரக்கூடாது தெரியுமா, மேபி வந்துட்டு உன்னால வரவே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணது எல்லாமே ஹீரோனோட அக்கா தான். ஆனா இவன் என்னமோ இந்த பார்ட்டியை பணம் கொடுத்து அரேஞ்ச் பண்ண மாதிரி வா அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூட்டிட்டு இருக்கான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா எதுக்கு அந்த பார்ட்டி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட அக்காவோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க பிறந்த நாளா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமான பார்ட்டி மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாவு மாதிரி கீழே கொட்டி அதை மூக்குல எடுத்து போதை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு போதை பொருள் போல இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா கிரண் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் மூக்குல வச்சு உறிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒன்னும் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாம் போதையான கடுத்தது கொஞ்சம் பொருள் மிச்சம் கிடைக்கும். அதை பார்த்து கிரண் என்ன பண்றா, சரி இதை நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி பண்ணி பாக்குறா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டலம் கிறுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம் அவக்குள்ள ஏற்படுத்த உணர்றா. தள்ளாடிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படியே போய் பார்த்தா ஒரு ரூம்குள்ள ஒரு இதோன சத்தமும் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோனோட அக்காவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, அவன் மேல உட்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டு இருப்பியா, வீட்டுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. இவனும் வந்து பார்த்தா தனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருது, அதை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். கட் பண்ணா வீடியோ கால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப்புறாங்க. இந்த பொண்ணு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. எப்படி தூங்கலாம் தெரியல. பகல் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்க, நைட் என்ன பண்ண, பகல் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, நீங்களா ஏதோ ஒரு மூக்குல வச்சு உறிஞ்சிங்களா, அதை நானும் உறிஞ்சு பார்த்தேன், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன் எனக்கு ஏதோ ஒரு இனப்புரியாத மாற்றம் ஏற்படுச்சு, நான் எப்படியோ தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ அதை நீ ட்ரை பண்ணி பார்த்தியா, அது தாண்டி போதை பொருள், அது போட்டா ஒரு மாதிரி கிரிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கையை கக்கான்னு குதிச்சிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்தது அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கப்புள்ஸ் என்ன பண்றாங்க, பட்டா பகலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த பெட்ரூம் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பச்சை புளி வச்சுட்டு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்த போதை பொருளை திருப்பி பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. இந்த போதை பொருளை பயன்படுத்தும் போது அவளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. சரிட்டு அந்த பெட்ரூம் பக்கமா போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவளும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கப்ப அக்காவோட காதலன் என்ன பண்றா, அந்த இடத்துக்கு வரான். அவளை பார்த்தது இந்த பொண்ணுக்கு என்ன பண்றன்னு தெரியல. ஏய் நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல நீ வரக்கூடாது, சின்ன பொண்ணு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அக்காவோட காதலனை பார்த்ததும் இவக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. உடனே அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஏய் தப்புமா, நீ சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாம நான் அக்காவை கட்டிக்க போறேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டியோட பாக்குறான். அதெல்லாம் கிடையாது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவன் கூட வந்து பண்ண வாண்டடா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்தவன் அந்த பொண்ணு கூட போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அக்கா காரி வரா. அக்கா காரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டா. உடனே அந்த காதலன் என்ன சொல்றா, மா நான் வேணாம் சொன்னேன், இவ தான் கேட்காம என்னமோ பண்ணிட்டா, நான் எதுவுமே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே தங்கச்சி காரி ஐயோ அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு தள்ள கையை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்ப அந்த லவர் என்ன பண்றான், நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காதலி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த வீட்டுல யாருமே கிடையாது, கிரண் மட்டும் தான் தனியா இருக்காங்க. எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்படி அவங்க வேலையை முடிச்சுட்டு போறப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காளா. அப்ப அந்த
இந்த வீட்டோட காலிங் பெல்லை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான். சரி, இவன் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். சரி, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டா, என் தம்பிக்கு கால் பண்ண அவன் தம்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தம்பின்னு யார சொல்றானா, ஹீரோனோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான, அவனை தான் சொல்றாங்க போல இருக்கு. வீட்டுல சின்ன பிரச்சனை, அதான் அவனை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனுக்கு கால் பண்றதுக்காக போறா. போறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ள இவன் பாக்குறதுக்கு அழகா தானே இருக்கான், ஏன் இவன் கூட நம்ம சம்பவம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல வேணா, அக்காவுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நடந்துட்டு இருக்கா. அதுக்கடுத்து அந்த ட்ரக்ஸ் எடுத்த கடுத்தது அவக்குள்ள வந்து ஒரு பூதம் வந்துட்டு அந்த பூதம் என்ன பண்ணுது, அவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஓப்பனாவே கேக்குது. அதுக்கு அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் மேரிட் ஆனதான் அப்படின்ற மாதிரி சொல்றா. பரவாயில்ல, மேரிட் ஆனவனால தான் நிறைய நேரம் பண்ண புரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இல்ல இருந்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இந்த பொண்ணு, நான் போகும்போது என்னால குறுகுறுன்னு பாத்தீங்களா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே கேக்குறா. அவனும் ஓப்பனாவே ஓகேன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை போகுது. அப்படி உச்சக்கட்டத்துக்கு போகும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றா, என்னோட பல நாள் ஆசை நிறைவேறிச்சு, இதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸை முடிச்சிட்டாங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 2 எபிசோட் இருக்கு. 2 எபிசோடும் ஒரே வீடியோல பார்த்தாச்சு. சோ கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் வெப்சைட்லயும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.